அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிரகநிலை மாற்றங்களால் இனி வருகின்ற காலங்களில் சிம்மராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைப்பது, உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கான ஒரு நல்ல பரிகாரம் தான் இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலோடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் பிறந்திருக்கு. இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 15 தேதி வரையிலான இந்த ஆடி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன, கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து தொடர்ந்து நம்ம பதிவில் பார்க்குறோங்க. ஆடி மாதத்தில் சனி வக்ரகதியில் எங்கே இருப்பார்? ஜூலை 12 முதல் நவம்பர் 27 வரையுமே தேதி வரை சனி வக்ரகதியில் தான் இயங்க போகிறாரு. கும்ப வீட்டில் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறாருங்க. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. 24ஆம் தேதிக்கு பிறகு தாங்க குருவோடு இணைந்த சுக்கிரனாக மிதுனத்தை நோக்கி பரிவர்த்தனை செய்ய இருக்கிறாரு. சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் 1ஆம் தேதி தான் கடகத்துக்கு பிரவேசிக்கிறாரு. அந்த இடத்துல புதனும் இருக்குதுங்க. ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானோ கேதுவுடன் இருந்து தப்பித்து கன்னி வீடாக இருக்கக்கூடிய புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாராம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு, என்ன பலன் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனம் புரியாத பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு வந்திருந்தவங்க பாக்கியங்களை தரக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு பாதிப்பை கேது கொடுத்து கொண்டு இருந்திருக்காரு. இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. ராசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேதுவும் செவ்வாயும் இணைந்து இருக்க போகிறாங்க. 11ஆம் வீட்டில் குரு இருக்கிறாரு. 10ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் இயங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரையிலான சுபபோகமான வாழ்க்கை இருக்க போகுது. உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்க போகுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டு என்பது அயன சயன போக அந்த இடம் பார்த்தீங்கன்னா வலுப்பதால் காதல் அதிகரிக்க போகுது. வேலையில் இருந்து வந்த பிரச்சனை, கடன், வேலையின் இல்லாத பிரச்சனைன்னு உடல்நல பிரச்சனை அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கி துணைவியின் மீது காதல் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. தொழிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அபரிவிதமான லாபம் உங்களுக்கு கிடைத்திடும். பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும். ராசிநாதன் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருப்பதால் ரகசியத்தை பாதுகாக்க இருப்பது ரொம்பவே நல்லது. எதிர்பாலித்தவர்களால் அசிங்கம் அவமானம் ஏற்படாதவாறு நடந்துக்கோங்க. ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்களிடம், பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண்களிடம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை லாபாதிபதியின் 12ஆம் இடத்துல இருப்பதால் துணைக்காக நீங்கள் சில செலவுகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். 10ஆம் அதிபதியான 11ஆம் வீட்டில் அமர போகிறாரு. இங்கு பார்த்தீங்கன்னா குருவும் இருப்பதால் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. முதலீடுகள் மூலமாக உங்களுக்கான லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. இடமாற்றம் உண்டாகிடுங்க. வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகமும் உண்டாகும். மிக ரீதியான நாட்டம் உங்களுக்கு அதிகரித்திடுங்க. ஆன்மீக தலங்களுக்கு நீங்கள் சென்று வர போறீங்க. சித்தர்களுடைய ஆசிர்வாதம்னு குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. வழிபாடு உணர்ச்சி காரணமாக சக்தி அதிகரிக்க போது இந்த மாதத்தை பொறுத்தவரை அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் அசால்ட்டாக நீங்கள் கடந்து செல்ல போறீங்க. ஆன்மீக வழிபாடு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். மூளையினுடைய வேகம் அதிகரித்து காணப்படுங்க. அதன் மூலம் அனுகூலமும் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திடும். பிரிந்திருந்த கணவன் மனைவி சேரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகி இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கான நம்பிக்கை அதிகரித்திடுங்க. குடும்பத்தோடு இணக்கமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். தனிமைக்குள்ள செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுங்க. பணம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாக போகுது. பொருளாதாரத்தில் இருந்து வந்த முன்னேற்றம் தடைபாடுகள் குறைந்து முன்னேற்றம் காணுவீங்க. நிலம், வீடு, வாகனம், சுகம் சார்ந்த பெரிய மாற்றம் உங்களுக்கு நிகழுங்க. சனி தற்போது பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் இருப்பதால் சில கண்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது.
ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத கோபம் விரத்தை ஏற்படுத்திக்காதீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை வேலைகளில் கோபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியங்களை நீங்கள் தடை அவமானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. மனதால் உங்களுடைய தன்மையில் இருந்து தவறாமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. வேலை பார்க்கும் இடங்களில் நீங்கள் பிரச்சனைகள் சோம்பல் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. சிம்மம் ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திராட்டம் 1ஆம் பாதங்கள்னு கிரக நிலைகளாக பார்த்தீங்கன்னா ராசியில் கேதுன்னு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரனுங்க, செவ்வாய் கலசர ஸ்தானத்தில் சனின்னு, ராகுன்னு லாபஸ்தானத்தில் புதன்னு, குரு சுக்ர அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன்னு கிரக நிலைகள் இருக்குது. கிரகநிலை மாற்றங்களாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை 3/8/25 அன்று லாபஸ்தானத்தில் இருந்து புதன் அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. அதுவே 17/8/25 அன்று பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து சூரியன் ராகுசிக்கு மாறுகிறாரு. 21/8/25 அன்று பார்த்தீங்கன்னா சுக்ரனுமே லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. 25/8/25 அன்று பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து புதன் ராசிக்கு மாறுகிறாரு. இந்த நிலையில் இந்த மாதத்தில் எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நன்மை உண்டாகிடுங்க. அடுத்தவர்களுக்கு உதவுவதால் ஆர்வம் காட்ட போகிறீங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகிடும். எதிர்பாலித்தனரால் செலவு கூட ஏற்படலாம். கோபத்தால் நீங்கள் சில்லறை சண்டரைகள் ஏற்படலாம். பணவரத்து கூடக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாகிடுங்க. தொழிலை பொறுத்தவரை வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறப்போகுது. விற்பனையை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெற போகிறீங்க. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் உங்களுக்கான நிம்மதி காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி குழந்தைகளுடைய செயல்களில் பெருமை அடைய போகிறீங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவி கேட்டு உங்களை நாடி வருவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்ய போகிறீங்க. அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா நட்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கலைத்துறையினுடைய மதிப்பு மரியாதை கூடக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விடாமுயற்சியும் கடினமான உழைப்புமே உங்களை முன்னேற்றன்னு சொல்லப்படுது. நீண்ட நாட்களாக நீங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் மறைந்துடுங்க. நீங்கள் எதை செய்தாலும் அதில் முழு கவனத்தோடு செய்வது ரொம்பவே நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கான வெற்றிகள் கிட்டிடுங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் கூட வரலாம். சற்று நிதானமாக செல்வது ரொம்பவே நல்லதுங்க. ஊர் சுற்றுவதை குறைத்து கொள்ளுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஒப்பனையாளர்கள், சண்டை பயிற்சியாளர்கள், துணை நடிகர்கள் ஏற்றம் காண்பீங்க. உத்திரம் 1ஆம் பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்தை உங்கள் பொருட்கள் திருடு போகலாம். கவனமாக இருங்க. உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்க. புதிய ஒப்பந்தம் மூலம் சிறப்பான வளர்ச்சி காண போகிறீங்க. புகழும் விருதுகளும் உங்களுக்கு கிடைத்திடுங்க. எழுத்து பணியில் இருப்பவர்களுக்கு சளைக்காமல் பணியை செய்ய வேண்டியதாக இருக்கும். ஷூட்டிங் விஷயமாக அலைச்சலும் அதன் மூலம் மனமும் உடலும் சோர்வடைய நேரலாம். நீங்கள் இந்த மாதத்தில் பொறுத்தவரை உங்களுக்கான ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்து சிவனை வணங்கி வர உங்களுக்கான பிரச்சனைகள் குறைந்திடுங்க. காரிய வெற்றியும் உண்டாகிடும். ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா முதல் 16 முதல் 12ஆம் இடத்துல மறைந்திருக்காரு. ராசியில கேது பகவான் இருப்பதால முதல் 16 நாட்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படுங்க. எந்த வேலையை செய்தாலும் அதனை நேரடியாக முடிக்காம முகமாக செய்ய வேண்டிய சூழல் உண்டாகிடும். 17ஆம் தேதிக்கு சூரியன் ஆட்சி பெற்று அமர்வதால் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. தனியார் துறையில் உயர் பதவி, அரசு வேலை, புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. சூரியனும் பார்த்தீங்கன்னா ஆட்சியாக தனஸ்தானத்தில் அதிகார கிரகமான செவ்வாய் அமர்ந்திருப்பதால் பேச்சில் அதிகாரம் தோன்றிடும். ராசியில் சூரியன் கேதுவும் இருப்பதால் அரசு அதிகாரி, உயர் பதவிகளில் இருப்பவங்க மீது வம்பு வழக்குகள் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும்போது அடிக்கடி கோபம் ஏற்படுங்க. சிலருக்கு வீடு கட்டும் யோகம் உண்டாகும். நிலம் இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகரித்திருக்கு. மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடைபெறக்கூடிய கிரக நிலை மாற்றத்தால் சிம்மராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைஞ்சிச்சு, உங்களுக்கான நல்ல பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்துக்கலான்னு தெரிஞ்சுக்கொண்டா இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருப்போம். நீங்களும் சிம்மராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல்
கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.